ரமா அதான் இங்கே கூட நான் போறேன். இல்லைங்கய்யா வரேங்க. நல்லா இருக்கீங்களா? வணக்கங்க. என்ன காலையில இந்த பக்கம்? கோவில்கிட்ட ஒரு சின்ன வேலை இருந்து முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். சரி சரி சந்தோஷம். போயிட்டு வா. சரி. நல்லா இருக்கியா? என்னடா பார்த்தும் பார்க்காத மாதிரி போற? நல்லா இருக்கல்ல? சரி போ. சீதா அவரோட சொந்த தங்கச்சி பொண்ணு. யாருக்கு என்ன தேவை, யார் மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயமும் சீதாவுக்கு தெரியும். சேலை ரொம்ப நல்லா இருக்குமா? ரொம்பனா ரொம்ப. அத்தைங்க தெய்வமே, நாங்க எங்க வாழ்க்கையில இனிமே கஷ்டப்பட வேண்டிய சந்தர்ப்பம் வந்தா கூட கஷ்டப்படாம காப்பாத்துப்பா. ராமா. என்ன சிரிப்பு? அங்க பாத்தியா சீதாவும் ராமனும் எவ்வளவு அழகா இருக்காங்க. அவங்க அங்க இருக்காங்க, நம்ம இங்க இருக்கோம். நமக்கு என்ன கஷ்டம்? அங்க சீதா தோள் மேல ராமர் கைய வைக்கல, பாத்தீங்களா இல்லையா? நல்லா சிரிங்க. இந்த சிரிப்பை வச்சுதான் 30 வருஷத்தை கடந்து வந்துட்டோம். இனிமே என்ன? இப்ப என்னாச்சு? என்ன இப்படி கேக்குறீங்க? பிள்ளைங்க காலகாலத்துல 4 காசு சம்பாதிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு பேரன் பேத்திகளோட இந்த வீடு நிறைஞ்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அந்த பெரியவன் பேச்சே கேட்க மாட்டான், இந்த சின்னவன் பேசியே எல்லாரையும் மயக்கிடுவான். என்னவோ. சரி விடு, அவங்க வாழ்க்கையை அவங்க பாத்துக்க மாட்டாங்களா? அவங்க தான் பாத்துக்கணும். அவங்க பாக்கலன்னா யார் வந்து பாப்பாங்க? பெரிய தம்பி மொத்த துணியும் ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டார் போல இருக்கு. அதனால என்ன, அவர் பாக்கெட்லயே எல்லா பணத்தையும் மறந்து வச்சுட்டு போயிடுவாரு. பார்த்து தொவ. பின்ன இதுல கிடைச்ச 1 லட்சம் ரூபாய் தானே என் பொண்ணுக்கு வரதட்சணையா கொடுத்தேன். கொடுப்ப 1 லட்சம் என்ன 2 லட்சம் கூட கொடுப்ப. கட்டின சேலையை மறுபடியும் கட்ட மாட்டா. இவ வேலை நல்லா தான் இருக்கு. முதல்ல 2 பேத்துக்கும் கல்யாணத்தை பண்ணி வைங்கம்மா. வர மருமகள்ங்க இது எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. ஏன் செய்ய முடியலையா? அப்புறம் அனகாபுத்தூர்ல தங்கச்சி படிக்கிறா. படிப்பு முடிஞ்சதும் அவளுக்கு உடனே பெரியவனுக்கு முடிஞ்ச அன்னைக்கு சாயந்தரமே சின்னவனுக்கும் முடிச்சிருவோம். பெரிய தம்பிக்கு நம்ம பொண்ணு பார்க்க தேவையில்லம்மா, சீதாவையே கட்டி வச்சிருவோம். நான் கட்டிக்க மாட்டேன். இப்ப பாரு ஏய் போயின்னு கூப்பிடுறாரு. பேரை சொல்லி ஒரு தடவையாவது கூப்பிடுறாரா? சீதான்னு பேரை சொல்லி கூப்பிட்டோம். 2 நிமிஷத்துல கட்டிக்கிறேன். ஏய் என்ன? ஏய் உனதா என்ன பாக்குற? தலையில பூவும் சேலையும் அம்மன் கோயில் சேலை மாதிரி அழகு. மாமா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பெரியவர் வேலையை விட்டுட்டாரு. உனக்கு எப்படி தெரியும்? அது என்னமோ எல்லாமே எனக்கு தானே தெரிஞ்சு போகுது. ஏய் சீதா, நீயும் இரு, இத கேளு. என்னங்க? ராத்திரி லட்சுமி தேவி கனவுல வந்து ஒரு கையில தங்க சொம்பும் ஒரு கையில வெள்ளி சொம்பும் கொடுத்து உங்க 2 பசங்களோட கஷ்டமும் தீந்து போச்சுன்னு ஆசீர்வாதம் பண்ணாங்க. உண்மைதாங்க. இந்த சிரிப்புக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அடியே நாகமணி, எங்கடி இருக்க? ஐயோ, அதுக்குள்ள என் புள்ள கிளம்பிட்டான் போல இருக்கு. அடே பெரியவனே, உனக்காக காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்டா. ஏண்டி எங்கடி போயிட்டாம? அவர் ஆபீஸ் போயிட்டாரு. ஆபீஸ்க்கா? வெட்டி போயிட்டானே. எல்லா இடத்துக்கும் போய் நாரதர் வேலை பண்ற. நீங்க சொன்னா உண்மையா தான் இருக்கும். ஒருவேளை இல்லனாலும் நீங்க சொன்னதனால உண்மையா தான் இருக்கணும். இது மட்டும் நல்லா சொல்வே. பலகாரம். சீதா எப்படி இருக்கான்னா? சீதா நல்லா இருப்பா. ஒருவேளை நல்லா இல்லனாலும் அது சீதா இல்லையாமா, நல்லா தான் இருப்பா. அப்படிதான் இருப்பாங்க. இதே குடும்பத்தினரா சீதா கட்டியே இருக்கு. என்னதான் இருந்தாலும் தம்பி பொண்ணாச்சே. பலகாரம் சாப்பிடுறியாமா? எப்படி வளர வேண்டிய பொண்ணுடா. எப்பவா இருந்தாலும் சரி அவளோட சொத்தை அவளுக்கே கொடுத்து ஒரு நல்ல பையனா பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு
கடைசி காலத்துல அவ கூடயே இருக்கணும் தான் என்னோட ஆசை. ஆனா சீதாவை பெரியவனுக்கு கட்டி கொடுக்கணுங்கிறது அவங்க அப்பா பிடிவாதம். இவனா வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்திட்டு வரான். எங்க அவனுக்கு சீதாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்களோன்னு கையங்காலும் ஓடல. எந்த வேலையும் செய்ய முடியலன்னா பாத்துங்க. அட போடா, அந்த மனுஷனுங்க மாற மாட்டானுங்க. பொழைக்க தெரியாத மனுஷனுங்க. நாமளே பணத்தேன்றதுக்கு நேரம் கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதுல நல்லது எது கெட்டது எதுன்னு பாத்துக்கிட்டு எல்லாம் அவன் தலைவிதி. நாட்டுல லட்சம் கூட ஏமாத்திட்டான்னு பேப்பர்காரன் போட்டு கிழிக்கிறான். நம்ம இதை பத்தி யோசிப்போமா இல்ல அந்த தரித்திர புடிச்சவங்களை பத்தி யோசிப்போமா? மாறி போச்சுப்பா, காலம் ரொம்ப மாறி போச்சு. எல்லாத்துலயும் தெளிவு இருக்கணும். அதனாலதான் அவங்க அந்த நிலையில இருக்காங்க, நம்ம இந்த நிலையில இருக்கோம். என் தம்பி கிட்ட படிச்சு சொன்ன அந்த சம்பந்தம் வேண்டாண்டான்னு கேட்டானா, என்னாச்சு? சீதா பிறந்தா அப்பா அம்மாவும் முழுங்கிட்டா. ஒன்னு சொல்லட்டுமா, துரதிருஷ்டம் பிடிச்சவங்க கிட்ட ரொம்ப நாள் பழக கூடாது. அவங்கள பத்தி எவ்வளவு கம்மியா பேசுறோமோ அவ்வளவு நல்லது. விடுங்க. அதுக்காக நம்ம ரங்கநாத அண்ணனை கல்யாணத்துக்கு கூப்பிடாம விட்டுருவீங்களா என்ன? என்னது அது? கல்யாண பத்திரிக்கை அதேதானே. போகும்போது எடுத்துட்டு போய். சீதா வந்துட்டேன். பார்த்து மெதுவா வா. கல்யாண பத்திரிக்கை யாரோடது? ரொம்ப ஆடம்பரமா இருக்கு. எவ்வளவு செலவாச்சோ? இந்த பத்திரிக்கை யாருதுன்னு உனக்கு தெரியும்? அத்தை காதுல வேணும் தானே சத்தமா பேசுறேன். என்ன பத்தி தானே பேசுறீங்க? எனக்கு தெரியாது நினைச்சீங்களா? பணக்காரங்க அப்படிதான் பத்திரிக்கை அடிப்பாங்க, வந்தா பண்ணுவாங்க. பெரியவங்க பணம் இருக்கிற திமிர பத்திரிக்கை அடிச்சு காமிக்கிறாங்க. அடுத்தவங்க கிட்ட கொடுத்தா போயிடுவோமா? அவங்க வீட்ல மாதிரி நம்ம வீட்ல கல்யாணம் நடக்கலைன்னு கவலைப்படுறீங்க தானே? அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொன்னேனா? என்னமோ எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போது அதான் கேக்குறேன், அவ்வளவுதான். என்னடி தெரியும் உனக்கு? பிறந்த 3 மாசத்துலயே அம்மா அப்பா செத்து போனா சொந்த தம்பி மகன்னு கூட பார்க்காம உன்னை இங்க கொண்டு வந்து போட்டவங்க அவங்க. சின்னவ காலேஜ் சீட்டுக்காக ஏதோ சொந்தக்காரங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களேன்னு பார்க்க போனா பெரியவனை தெரியாதவங்க மாதிரி 4 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சாங்களாம். எவ்வளவு வேதனைப்பட்டான் தெரியுமா அவன்? எப்பவுமே இப்படிதான் நடந்துக்கிறாங்க. எப்பவாவது நம்மள மனுஷங்களா மதிச்சிருக்காங்களா? சரி போனா போட்டோன்னு வீட்டுக்கு போனா என்ன சேலை கட்டிட்டு வந்திருக்க, எவ்வளவு நகை போட்டுட்டு வந்திருக்க, யாருக்கு வேணும் இதெல்லாம்? அடியே, அவர் வந்துட்டாரு. இந்த நாடகத்தை அங்க போய் போட சொல்லு. ஓ, இங்கதான் இருக்கியா? பெரவள்ளூர்ல ஒரு கல்யாணத்துக்கு போனோம்பா. யாருக்கு? அது என்ன அப்படி கேட்குற? நம்ம சொந்தக்காரங்கள் தான். அது என்ன? நான் போகல. அப்படி இல்லையா, என் பேச்சு கேளு. நான் வேற ஊருக்கு போனோம், தங்கச்சி கூட்டிட்டு வரணும். அவங்களும் வெளியாள் இல்லையா, நம்ம சொந்தக்காரங்க. 4 பேரை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். என்ன சொல்றிய? போகலன்னு சொல்லணும். எதுக்கு வற்புறுத்துறீங்க? நான் போகல. அவங்களாம் என்ன மனுஷங்களா? அவங்கள என் மனசுல இருந்து எப்போ தூக்கிட்டேன். நல்ல புள்ள மனசுல இருந்து எடுத்துட்டியா? பேச்சுல என்னையா இருக்கு? மனுஷங்க தான் முக்கியம். அதெல்லாம் இல்ல மாமா. எந்த கல்யாணமா இருந்தாலும் நீ என்னப்பா செய்யற தம்பின்னு கேட்காத வீட்டு கல்யாணமா இருந்தா சொல்லுங்க, நாங்க 2 பேரும் போறோம். ஏய், நான் போக மாட்டேன். பாத்தீங்களா, அவன் என் பெரிய புள்ள. அவனும் நானும் ஒண்ணு. அதான் போக மாட்டேங்கிறான். இப்படி உட்கார். சின்னவன் இருக்கான்ல, அவனை அனுப்புவோம். அவனை அனுப்புங்க. அவனுக்கும் அந்த மந்தைக்கும் சரியா இருக்கும். ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி என்ன பார்க்கணும் போல இருந்துச்சு. ஆரம்பமே அட்டகாசமா இருக்கு. அடேங்கப்பா, இவளுங்கெல்லாம் சாதாரண கும்பலே இல்லை, பெரிய மாஃபியா கும்பல் மாதிரி இருக்காளுங்க. நீ கூட இப்படிதான் கல்யாணம் பண்ணி போறியா? இதோ பாடுறா. கல்யாணத்துக்கு வரும்போது ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். பந்திலே உட்காந்து சாப்பிட்டா தான் திருப்தியா சாப்பிட முடியும். நான் அந்த வேலையை போயிட்டு வாங்க. டேய் சின்னவனே, நீ எப்ப வந்த? வா வா.
பரவாயில்ல. எதுக்குடா கூச்சப்படுற? நம்ம வீட்டு கல்யாணம் தானே, வா. அம்மாலாம் வரலையா? அவங்க வரமாட்டாங்க, அவங்களுக்கு பாசம் அதிகம். நீயாவது வந்தியே, வா. இத பாருங்க, நான் எப்பவும் சொல்லிட்டு இருப்பேன்ல, நம்ம வீட்ல யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்பர் 1 மாப்பிள்ளையா இருப்பான்னு. அது இவன் தான். ஏய், நான் பார்த்தேன்னு சொன்னேன்ல, அது இவன்தான். உட்கார். எங்க இருக்கிற? மெட்ராஸ்லயா? உங்க அண்ணன் என்ன பண்றான்? டேய், என்ன ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல இருந்து உங்க பாட்டியும் நானும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். ஆனா பாரு, உங்க அம்மாவோட அழகு உனக்கு வரவே இல்லடா.